ஒரு குட்டிக் கதை. முயற்சியே வெற்றி. ஒரு ஊரில் 2 தும்பிகள் வாழ்ந்து வந்தன. அவை இரண்டும் நண்பர்கள். ஒருவன் பெயர் டோனி, மற்றொருவன் பெயர் சாமி. சாமிக்கும் டோனிக்கும் சிறுவயதிலிருந்தே ஒரு மிகப்பெரிய ஆசை. ஒரு நாள் நாம் இருவருமே விண்ணை நோக்கி பறந்து விண்ணை சென்றடைய வேண்டும் என்பதே அந்த ஆசை. மழைக்காலத்தை தவிர்த்து மேகம் இல்லாததை அறிந்து இருவரும் விண்ணை நோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றார்கள். பறக்க பறக்கத்தான் தெரிகிறது நாம் எத்தனை சவால்களை சந்திக்க நேரிடுகிறது என்பது. பறவைகளிடம் இருந்து தப்பித்து அவைகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது. காற்று பலமாக வீசி தங்கள் திசைகளை மாற்றுவதிலிருந்து தப்பிக்க வேண்டியுள்ளது. அதையும் தாண்டி சென்றால் மேகங்கள் திடீரென்று கூட்டம் கூட்டமாய் வந்து நமது வழிகளை மறைக்கின்றது. கடினப்பட்டு அதையெல்லாம் தாண்டி சென்றால் சூரியன் சுகமானவன் என்று பார்த்தால் நம்மை சுட்டெரிக்கும் வண்ணம் நெருப்பை கக்கிக் கொண்டிருக்கிறான். அவனையும் தாண்டி செல்லலாம் என்ற மன உறுதியோடு பறக்கலாம் என்று பார்த்தால் தான் தெரிகிறது எங்கள் வலிமை மிகுந்த மெல்லிய இறக்கைகள் நெருப்பால் எரிந்து கொண்டிருக்கிறது என்பது. இறக்கைகள் எரிந்து முடியும் முன் விண்ணை எட்டிவிடலாம் என்று நினைத்தோம். ஆனால் அப்போதுதான் புரிந்தது நாங்களும் எரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது. எங்கள் உடம்பு சாம்பலாகி கீழே விழுந்தது. ஆனால் எங்கள் முயற்சியோ விண்ணை எட்டிவிட்டது. நாங்கள் தோற்றவர்கள் அல்ல, மாறாக எங்கள் முயற்சியால் ஜெயித்தவர்கள். வரலாறு படைப்பவர்கள் எல்லாம் அதிக நாள் வாழ்ந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கிடையாது. மாறாக பலரையாவது ஒரு நாள் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வைக்கும் என்ற வேட்கை கொண்டவர்களே. தட்டான்கள் மறைந்திருக்கலாம், தும்பிகள் மறைந்திருக்கலாம், ஆனால் அதன் முயற்சிகள் வரலாறாக இந்த கதை மூலம் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளன. நன்றி.